சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 16/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை அமாவாசை திதி இரவு 1:31 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பரணி நட்சத்திரம் மாலை 5:29 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து கிருத்திகை நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மாலை 5:29 வரை, அதாவது பரணி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சௌபாகியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா சதுஷ்பாதம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ அமாவாசை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் அவசியம் எல்லோரும் முன்னோர் வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இன்றைய தினம் சனி ஜெயந்தி நாளாக அமைந்திருக்கிறது. இதேச்சையாக இந்த நாள் ஒரு சனிக்கிழமை நாளாகவும் அமைந்திருப்பது என்பது மிகவும் விசேஷம். நவகிரகங்கள்ல சனைஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அந்த கிரகத்தினுடைய ஜெயந்தி நாளாகவும் இந்த நாளானது பார்க்கப்படுகிறது. இதுபோக இன்றைய தினம் சுக்க மகரிஷியினுடைய ஜெயந்தி நாளாகவும் அமைந்திருக்கிறது. ஒரு சில பஞ்சாங்கங்களிலே இன்றைய தினமே கிருத்திகை விரதம் என்பதையும் கொடுத்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:46 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:23 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:04 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 8:56 முதல் பகல் 10:30 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:39 முதல் 3:14 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 5:46 முதல் 7:21 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைய தினம் கிழக்கே சூலம் காலை 9:08 வரையிலும் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமைனாலுமே நம்ம வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இந்த முதுகு வலி வருவதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். நிறைய பேர் பார்த்தோம்னா இன்றைய தேதியில் இந்த முதுகு வலியை பற்றி அவசியம் பேச வேண்டியதாக இருக்கிறது. ஜெனரலா முதுகு வலிச்சா அந்த நாள்ல என்ன சொல்லுவான்னா, முதுகு வலிக்குது வேர்க்கிறதுன்னு சொன்னாலே அப்ப ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை, ஏதோ அடப்பு வர்றது போல இருக்குது, அட்டாக் வர்ற மாதிரி இருக்கு, உடனே டாக்டர் அழைச்சிட்டு போங்கிற மாதிரி சொல்லுவா. இது எப்படி இருக்குன்னா ஒரு 60 வயசு 65 வயசுல 70 வயசு பர்சன்ட்லாம் இருக்கும். திடீர்னு முதுகு ரொம்ப வலிக்குதுப்பா, இந்த இடம் ரொம்ப அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும்பா, இப்படி பிடிச்சு விடும்பா, திடீர்னு குப்புன்னு வேர்க்குதும்பா, அந்த மாதிரி இருந்தால் அதாவது முதுகு வலி என்பது ஒரு ஹார்ட் அட்டாக் என்பதனுடைய ஒரு அடையாளமாகவே பார்க்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா 20 வயசு 25 வயசுலயே எல்லாருக்கும் அந்த முதுகு வலிங்கிறது வந்துடுறது. காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதா. லேப்டாப்ல தான் இன்னைக்கு ஃபுல் உலகமே அடங்கி போச்சு. லேப்டாப் ஃபுல்லா ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கா. உட்கார்ந்த இடத்துல இருந்து ஆப்ரேட் பண்ணிட்டே இருக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா அவர்களையும் அறியாமல் அந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பதும் வருகிறது. இது போக ஜென்ரலாவே நர்வ்ஸ் வீக்னஸ்ங்கிறது ஒரு பக்கம், இப்படியே பார்த்துட்டே இருக்கிறது ஒரு பக்கம். இன்னைக்கு ஜென்ரலாவே என்ன பண்றா, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் வச்சுட்டு நம்ம மொபைல் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கும் பொழுது ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது ஒண்ணு வர்றது இல்லையா, அது கூட இந்த முதுகு வலிக்கு காரணமாக அமைகிறதுன்னு சொல்றோம். சரி, இதுல வந்து ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது, ஜோதிடவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது எந்த அமைப்பு இருப்பவர்கள் இந்த முதுகு வலி என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து இந்த முதுகு வலியினுடைய டைப் அப்படின்னு சொல்றோம்ல, எந்த இடத்துல வலிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இந்த கழுத்து பகுதியிலிருந்து ஒரு சில பேருக்கு வலிக்கும். இந்த கழுத்துல இந்த இடத்துல வலி ஆரம்பிச்சு இந்த ஷோல்டரை ஒட்டி பரவி இருக்கும் தெரியுமா. இந்த மாதிரி இந்த ஷோல்டர் ஒட்டி இந்த தோல் பகுதியை ஒட்டி பரவி இருக்கக்கூடியவர்களை பார்த்தோம்னா
மூன்றாம் இடம் என்பது பாதிக்கப்பட்டிருக்கும். மூன்றாம் பாவகத்திலே ஒரு சுக்கிரன் அமர்ந்திருக்கலாம், அல்லது ஒரு கேத்து என்பது அமர்ந்திருக்கலாம். ஏன் சார் சுக்கிரன்னா வலிக்குமான்னு கேட்டா, சுக்கிரனானவர் கேத்துவினுடைய சாரம் பெற்று அமர்ந்திருந்தால் அது போன்ற ஒரு பலவீனம் என்பது நடக்கும்ங்கிறதுக்காக சொல்றோம். ஏன்னா மூன்றாம் இடம் என்பது தோல் வலிமை மிக்க ஒரு இடமாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு செவ்வாய் உச்சபலத்தோடு அமர்ந்திருக்கிறார்னு சொன்னா அவர்களுக்கு அது போல இந்த கழுத்து பகுதியில இந்த இடத்துல எல்லாம் வலிங்கிறது வராது. ஆனால் அதே இடத்திலே ஒரு கிரகமானது ஒரு கேத்துவனுடைய சாரம் வாங்கிட்டு இந்த சுக்கிரன் அல்லது சந்திரன் போன்ற கிரகங்கள் அமர்ந்திருந்தால், ஏன்னா மென்மையான கிரகம் சொல்றோம் இல்லையா, இவர்கள் அந்த மென்மை தன்மையை கொடுப்பதோடு அங்கே கேத்துவினால் பலவீனப்பட்டு விடுகிறார்கள் சொல்றோம். ஆக இந்த தோல் பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பின்பக்க தோல்னு சொல்றோம் இல்லையா, இந்த கழுத்திலிருந்து இந்த தோல் அதுக்கு கீழே ஒரு பகுதி வரைக்கும் கொஞ்சம் ஒரு இந்த அளவுக்கு வச்சுக்கலாமே, இந்த அளவுக்கு இருக்கிற வரைக்கும் பார்த்தோம்னா அது மூன்றாம் பாவகம் என்பது பலவீனப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் அது கீழே கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் முதுகு சார் கொஞ்சம் நடு முதுகுக்கும் அந்த தோலுக்கும் இடைப்பட்ட பகுதின்னு வந்தா அது நான்காம் பாவகத்தை பற்றி பேசுகிறது. அங்கேதான் நமக்கு நான்காம் பாவம் என்பதுதான் இதயத்தை பற்றியும் பேசும். அந்த மாதிரி நடுமுதுகு பகுதி அப்படின்னு வரும்பொழுது அந்த நடுமுதுகுக்கும் கொஞ்சம் மேல ஆனா தோலுக்கும் கொஞ்சம் கீழே வலிக்கிறது அப்படின்னு சொன்னா அவர்கள் இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பிளட் பிரஷர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது. இவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா அந்த நான்காம் பாவகம் என்பது பலவீனப்பட்டிருக்கும். அந்த நான்காம் பாவகத்திலேயே கேது என்கின்ற கிரகம் அமர்ந்திருக்கலாம், அல்லது நான்கிலே சனி நீச்ச பலம் பெற்றிருக்கலாம் கேத்துவினுடைய சாரம் பெற்று. இது போன்று இருப்பவர்களுக்கு அந்த அமைப்பினை பெற்றவர்களுக்கு அந்த வீக்னஸ் அப்படிங்கிறத கொடுத்திருக்கும். அதற்கு கீழே அதாவது சரியாக நடுமுதுகு அதற்கு கொஞ்சம் கீழ்ப்பகுதியில் வரும் பொழுது அது ஐந்தாம் பாவகம் என்பது குறிப்பிடுகிறது. அந்த இடத்துல வலி இருக்கு அப்படின்னு சொன்னா அது முன்பக்கம் இருக்கக்கூடிய வயறு சம்பந்தப்பட்ட உபாதைகளை பற்றி பேசுகிறது. லிவர்ல ஏதோ ஒரு விஷயம் பிரச்சனை பண்ணுது அப்படின்னு வரும்பொழுதுதான், அல்லது பாங்க்ரியாஸ் ஓரியன்டான இந்த மாதிரி ஐந்தாம் பாவகம் பலவீனப்பட்டிருப்பது அது சுகர் லெவல் அப்படிங்கிறதையும் பார்த்துக்க வேண்டியது. இவர்களுக்கு அந்த சுகர் லெவல்ங்கிறது இன்க்ரீஸ் ஆனதுனால என்ன இருக்கும்னா முதுகிலே வலி என்பது வந்து கொண்டிருக்கும். இப்படி அந்தந்த எந்த இடத்துல வலிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த ஜாதகத்திலையும் நம்ம அதை பார்க்க முடியுங்கிறதுக்காக சொல்றோம். 3, 4 மற்றும் 5ஆம் பாவங்களினுடைய அமைப்புகளை வைத்து சொல்ல முடியும். இது போக நரம்பியல் சார்ந்த அந்த பிரச்சனைகளை தரக்கூடிய யார் பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகம். இந்த புதன் என்கின்ற கிரகம் பலவீனப்பட்டு ஒரு 8ஆம் பாவகத்தில இருந்தாலும், அல்லது 8ஆம் பாவக அதிபதியாக புதனானவர் வந்து அந்த புதனானவர் லக்ன பாவகத்திலே அமர்ந்திருந்தால் கூட இந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் என்பது வரும். அந்த நரம்பியல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அங்கே நமக்கு தண்டு வடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது இல்லையா, அந்த தண்டு வடத்திலே ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது வந்து அதுல ஓடக்கூடிய அந்த தண்டு வடத்திலே பார்த்தோம்னா உள்ள ஒரு திரவம்ங்கிறது போயிட்டே இருக்கும். அந்த திரவம் தான் அந்த கனெக்டிவிட்டியை கொடுத்துருக்கும் அந்த மூளைக்கும் இந்த இடுப்பு பகுதிக்கும். அப்பதான் நமக்கு வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம இந்த இடுப்பு பகுதின்னு சொன்னோடனே ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வர்றது, இந்த லோக்கல் அனஸ்தீஷியான்னு சொல்லுவா தெரியுமா, இடுப்புக்கு கீழே மரத்து போகணும்னு சொன்னா அந்த முதுகு தண்டுல தான் ஊசி போடுவா தெரியுமா, வலி அந்த வலி அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல ஊசி போட்டா உங்களுக்கு இடுப்புக்கு கீழே மரத்து போயிடுதுன்னு சொல்றா இல்லையா, அப்ப மரத்து போயிடுதுன்னு சொன்னா அந்த நரம்பியல் அந்த நரம்புகள் வேலை செய்வதில்லை, மரத்து போயிடுது இல்லையா, அங்கே அந்த புதன் என்கின்ற கிரகமானது பணியாற்றுகிறது. ஆக புதன் கிரகம் பலவீனப்பட்டிருந்தாலும் முதுகு வலி என்பது வரும். இந்த வலிகள்லாம் எல்லாம் வெறும் நமக்கு தசை பிடிப்புனால வலிக்குது சார், எனக்கு நரம்பியெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு தசை பிடிப்பு தான், அந்த பிடிப்பு மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா வாயு பிடிப்பு தசை பிடிப்பு எல்லாம் சொல்றோம் இல்லையா, இது அத்தனையுமே சனி கிரகம் சம்பந்தப்பட்டது. இந்த தசை பிடிப்புன்னு வந்துட்டா அது சனி கிரகம் சம்பந்தப்பட்டிருக்கும். அதே பாவகம் தான் திரும்பி நமக்கு அந்த 3, 4, 5 மற்றும் 6ஆம் இடத்திலே சனி அமர, இவருடைய ஜாதகத்திலே 3, 4, 5 மற்றும் 6ஆம் பாவகத்திலே சனி அமரும் பொழுது தசை பிடிப்பின் காரணமாக கூட இந்த முதுகு வலி என்பது உண்டாகலாம். ஆக முதுகு வலி அப்படிங்கிறத அலட்சியப்படுத்த கூடாது. இந்த முதுகு வலிக்கான ரெமெடி என்ன தெரியுமா, ஈஸியான ரெமெடின்னு சொன்னா இந்த சூரிய ஒளியானது டைரக்டா முதுகு மேல படுறதுதான். எப்படிப்பட்ட முதுகு வலியாக இருந்தாலும் சரி, காலை பொழுதிலே நீங்க போய் அப்படியே காலையில பார்த்தா நம்ம கிழக்க பார்த்தா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும்னு சொன்னா முதுகு வலியால் அவதைப்படுறவங்க
அப்படியே மேற்க பார்த்து திரும்பி உட்காந்துக்க வேண்டியது. இந்த பேர் பாடியில முதுகுல வந்து டைரக்டா சன்லைட் அப்படிங்கிறது படும் பொழுது பெண்கள் வந்து ஒரு மெல்லிய ஆடை அணிந்து கொண்டு மொட்டை மாடியில இந்த நைட்டி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு மெல்லிசான ஆடையை போட்டுட்டு கூட மேற்க பார்த்து போய் உட்காந்துக்கலாம். உட்காரும் பொழுது டைரக்டா இந்த சன்லைட் அப்படிங்கிறது முதுகு மேல படும் பொழுது இந்த முதுகு வலியிலிருந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறது. இதை தினந்தோறும் ஒரு 2 மாசம் 3 மாசம் டெய்லி அந்த சன்லைட் வந்து நம்ம முதுகுல வாங்கிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த முதுகு வலி என்பது காணாமல் போய்விடும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.